நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தின் இருவரும் கட்சிகளும் வாரிசுகளுக்கு சீட்டுகளை வாரி வழங்கியுள்ளன. இதன் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்பவரின் மகனும் அதே தொழிலை செய்ய நிர்பந்திக்க கூடாது என்கிற புள்ளியில்தான் திராவிட இயக்க அரசியல் தொடங்கியது. அந்த தொழில் அரசியலாக இருந்தால் என்கிற கேள்வியில் இருந்து தொடங்குகிறது தமிழகத்தின் வாரிசு அரசியலுக்கான விவாதம். வாரிசு அரசியல் என்பது தமிழகத்திற்கு மட்டுமான பிரச்சனை அல்ல, இந்தியா முழுவதும் வியாபித்திருக்கிறது. அதனாலேயே எனது வாரிசு அரசியலுக்கு வந்தால் சவுக்கால் அடியுங்கள் என்று கூறியவர்கள் கூட பின்னாளில் வாரிசுகளை முன்னிலைப்படுத்தும் காட்சிகளை தமிழகம் பார்த்தது. வரவிருக்கும் தேர்தல் கருணாநிதி ஜெயலலிதா இல்லாமல் தமிழகம் சந்திக்கப் போகும் தேர்தல் என்பதால் அதற்கான ஆயத்தங்கள் வழக்கத்திற்கு மாறான பாணியில் இருந்தன. கட்சியின் கடைமட்ட நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்திய ஸ்டாலினும் படிப்படியாக உயர்ந்து முதல்வரானவர் என கூறும் எடப்பாடி பழனிசாமியும் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் தவிடுபடியாக்குவது போல் இருக்கிறது திமுக அதிமுகவின் வேட்பாளர் பட்டியல். திமுக சார்பில் துரைமுருகன், பொன்முடி ஆகியோரின் வாரிசுகளும், அதிமுக சார்பில் துணை முதல்வர் OPS-இன் மகனும் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனும் களமிறங்குகின்றனர். அதே நேரத்தில் வாரிசுகள் என்பதற்காகவே அவர்களுக்கான ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது என்ற வாதமும் தவிர்க்க முடியாததாகிறது. வாரிசு அரசியலை மக்கள் ஏற்றுக்கொண்டதால் தலைவர்கள் அதனை தயக்கமில்லாமல் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். திமுக, அதிமுக, பாமக, அமமுக என எல்லா கட்சிகளிலுமே வாரிசுகள் முன்னிறுத்தப்படும் போது திமுக மட்டும் குறிவைக்கப்படுகிறது என்ற அக்கட்சியினரின் குற்றச்சாட்டும் விவாதத்திற்குரியதே.